6 வட மாநிலங்கள் சேர்ந்து ஒரு பிரதமரை உருவாக்க முடியுமானால் ஏன் நம்ம மாநிலத்திலிருந்து குறிப்பாக தென்னிந்தியா தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் ஏன் உருவாக்க கூடாது? 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இல்ல. நான் ரேல் மீடியால ரொம்ப நாளாவே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பவே நான் மிக தெளிவா சொன்னேன், 3ஆம் ஆண்டில் காலெடுத்து வைக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் முதல்வராக விஜய் அவர்களை அடையாளப்படுத்தும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுபோல முதலாக ஒரு பிரதமர் ஆவாருங்கிற கருத்தை வலுவாக பதிவிட்டதும் நான் தான். அப்போ ஒட்டுமொத்தமா இந்தியாவை மையப்படுத்தி அனைத்து களங்களிலும் விஜய் என்கின்ற மந்திர சொல்லுக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறது. இந்த தாக்கம் தமிழகத்தோடு முடிந்து விடக்கூடாது. கள நிலவரத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது விஜய் அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய களம் இருக்கு. அதைத்தான் இந்த திட்டங்கள் இங்கு சரிப்படுத்தப்படுத்த அவருடைய அடுத்த நகர்வு டெல்லியை நோக்கி நகர்வதற்கான களம் இருக்கு. அதனால்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் விஜய் என்கின்ற அந்த பெயருக்கு ஒரு பயத்தோடு அவங்க இருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடியுது. அப்புறம் சொன்னாங்க, இது ஒரு மிரக்கல். ஏடிஎம்கே சொல்லுது, டிஎம்கே சொல்லுது. நாங்க நினைக்கல உங்களுக்கு இவ்வளவு பலம் இருக்குமா, நாங்க நினைக்கல. மக்கள் தான் அதை தீர்ப்பு எழுதக்கூடியவங்க. எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக மாற வேண்டும் என்பது இயற்கை எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு களம். இந்தியாவின் பிரதமராக தமிழகத்தை சார்ந்த விஜய் என்கின்ற அந்த மந்திர சொல் அமரும் என்பது மறுக்க முடியாத ஒரு ரேல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளரான திரு இன்பா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது தொடர்ச்சியா லைவ் அது குறித்து அங்கே நடக்கக்கூடிய விவாதங்கள், சில சலசலப்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய ஒரு இம்பேக்டை பீப்புள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? அரசியல் களம் ஒரு காலகட்டத்தில் இளைஞர்கள் யாரும் அரசியல் களத்தை உற்று நோக்கு மாதிரி இல்லை. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாருமே அரசியல் களத்தை உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சட்டசபை எப்போ கூடுது, அங்கே பட்ஜெட் எப்போ தாக்கல் பண்ணுறாங்க, இது எல்லாருமே மிக ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா, நேரலையாக சட்டமன்றத்தில் என்ன நடக்குதோ அது மக்களுக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறது நேரலையாக அவங்க கொண்டு வந்தாங்க. இந்த நேரலையாக கொண்டு வர சமயம் அதில் பல சிக்கல்கள் இருக்குன்னுட்டு இப்போ திமுகவை சார்ந்தவர்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அந்த வேலு அவர்கள், முன்னாள் அமைச்சர் வேலு அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்தை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் முன்னால் சபாநாயகர் அலுவலகத்தில் போய் எல்லாத்தையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு சபாநாயகர் அலுவலகத்தில் போயிட்டு எது நீக்கணுமோ அதெல்லாம் நீக்கிட்டு தான் நாங்கள் வெளியிட்டு இருந்தோம். அப்போ மக்களுக்கு ஒரு பொய்யான பிம்பம் கொண்டு போகப்பட்டு இருந்திருக்கு. இப்போ நேரடியாக சட்டசபையில் என்ன பேசுகிறாங்களோ அது நாங்கள் பேசினாலும் சரி, எதிரணியில் இருக்கக்கூடியவங்க பேசினாலும் சரி, யார் பேசினாலும் அது சரியாக இப்பொழுது கடத்தப்படுகிறது மக்களுக்கு. அதிலேயும் குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள், எங்களுடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டார். நாங்கள் 900 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது கட்சி ஃபண்டுக்கா, நாங்கள்ல அவங்களுடைய உறவை சார்ந்தவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு. இந்த கருத்துகள் எதற்காக 900 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது, இந்த கேள்விகள் எல்லாம் இப்ப மக்கள் மத்தியில எழும்பக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்குன்னா இந்த நேரலையினால வந்ததா, இல்லைன்னா அதுக்கு இல்ல இதெல்லாம் கட் பண்ணிருங்க, இதை கட் பண்ணுங்க அப்படிங்கிற. இப்ப யார் என்ன பேசினாலும் அது மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு களம் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால திமுக, அண்ணா திமுக இவங்களுடைய வண்டவாளங்கள்லாம் தண்டவாளம் ஏறக்கூடிய ஒரு களத்தை நோக்கி இப்ப நகர்ந்துட்டு இருக்கு. அது ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவங்களையும் இவங்க சேர்த்துக்கிறதுனால அப்படி சொல்றீங்களா, இல்ல 2 பேரும் சேர்ந்து உங்களை எதிர்க்கிறதுனால அப்படி சொல்றீங்க? எங்க 2 பேரையும் சேர்ந்து அவங்க எதிர்க்கிறாங்கிறது அரசியல் ரீதியா நாங்க அண்ணா திமுக நாங்க ஒரு பொருட்டாவே நினைக்கல. நாங்க முதல்ல இருந்தே மிக தெளிவா சொன்னது திமுகவா நாங்களான்னு தான். இப்போ நாங்கள் அல்லது எங்களை எதிர்த்து இப்ப திமுக நிக்குது, இவ்வளவுதான் களம். நாங்க அண்ணா திமுக எப்பொழுதுமே ஒரு பொருட்டா நினைக்கல. காரணம், அப்போ தேர்தல் களத்திலே நாங்கள் சொன்னதுதான், எங்களுடைய எதிரியாக, கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சி, அரசியல் எதிரியாக திமுக. நாங்கள் அதிமுகவை அதுல இந்த களத்துக்குள்ளே கொண்டு வரல. தற்பொழுது உள்ள சூழலில் அதிமுகவின் தலைமை ஒரு தேர்ந்த தலைமையானா இல்ல, அது அதிமுக இப்ப உடைபட்டு கட்டிருக்கக்கூடிய சூழலே உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி தேர்தல் களம் முடிந்த பின்பு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பீடத்தை நோக்கி நகர்ந்துவிடும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது மறைமுகமாக அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு களத்தை எடுத்தார்கள் என்பது அதிமுகவை சார்ந்தவர்களால் பதிவு செய்யப்படுகின்ற களம். அப்போ அவங்க சொல்லக்கூடிய சூழல்ல அதனாலேயே அதிமுக பெரிய தலைவர்கள்லாம் தாவேகா நோக்கி நகர்ந்துட்டாங்க.
இப்போ திமுகவை பொறுத்த மட்டில் தாவேக்காவை 20 வருடத்திற்கு வெல்ல முடியாதுங்கிற ஒரு நிலைப்பாடு திமுகவுக்கே தெரிஞ்சிருச்சு. இனியும் நம்ம விட்டே இருந்தாச்சுன்னா ஒட்டுமொத்தமா நம்மளை விட்ட களம் மாறி போகுங்கிற ஒரு பயத்துல திமுக இருக்கு. அதனால எப்படியானாலும் ஒரு கூட்டணி அமைக்கணும். அந்த கணக்கீட்டில் தான் அவங்க டெல்லியில கூட பாரதிய ஜனதா கட்சியோடு கைகுலுக்குவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கிட்டு பயணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் இருக்கு. எனவே அவங்களை பொறுத்த மட்டில் அதிமுகவும் திமுகவும் இணைந்து பயணிக்கக்கூடிய களத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. அது நீங்க சட்டமன்றத்திலே KN நேரு சொல்லி இருக்கக்கூடிய கருத்து, பன்னீர்செல்வம் அவங்க சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்து MRK பன்னீர்செல்வம் இவங்க எல்லாமே சொல்லியிருக்க கருத்துக்களை வச்சு பாத்தீங்கன்னா அவங்களும் முரசொலி படிச்சுட்டு தான் வந்தாங்கன்னு MR பன்னீர்செல்வம் சொல்றாரு. KN நேரு சொல்றாரு உங்களை விட எங்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்குன்னு அதிமுக சேர்த்து சொல்றாரு. அப்ப அவங்களுடைய ஒரு திட்டமிடுதல் எப்படி சார்? இப்போ திமுக பக்கம் 59, ADMKல ரிசல்ட் வந்து அன்னைக்கு 47, இப்ப 41 தான். எல்லாம் சேர்த்தா 100 தான் வருது. தாவேகா பக்கம் 108 இருக்காங்க. எப்படி அதிகம்னு சொல்றாங்க? இல்ல அவங்க வந்து ஒரு மனக்கணக்கு தான். நம்ம அங்க இருந்து கொஞ்சம் வேற எடுத்துடலாம், இவங்க நம்ம விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்க நினைச்சிட்டு பழைய மாதிரியே இவங்க நம்ம கூட வந்துருவாங்கன்னு ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. இல்ல அதான் அவங்களே சொல்றாங்களே எங்க பக்கம் இருந்தவங்களை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நீங்க ஆட்சியில. அவங்க பக்கம் இருந்தவங்களை வச்சுலாம் இங்க ஆட்சி இல்ல. அதாவது இவங்க பக்கம் அடிமைகளாக வச்சிருந்தாங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது மற்ற கட்சிகளுக்கோ ஒரு அங்கீகாரம் கொடுக்காமல் ஒரு அடிமைகளாகவே வைத்துக்கொண்டு திமுக வந்து காலத்தை தள்ளி கொண்டிருந்தது. நாங்கள் அவர்களை வந்து ஒரு அடையாளப்படுத்தி இருக்கோம். இது உங்களுடைய அடையாளம், இந்த அடையாளத்தை வைத்து இவ்வளவு நாள் நீங்க உங்களை அடையாளப்படுத்தாம விட்டுட்டாங்க அப்படிங்கிற களத்தை நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அது அந்தந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய கூட்டணி வந்து வலுவா இருக்கு. அவங்க வந்து ஒரு மனக்கணக்குல இப்ப எங்களோட அதிகமா இருக்கு அது இருக்குன்னுட்டு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க அந்த மாய தோற்றத்திலே பயணிக்கக்கூடிய களத்தை எடுத்து தான் அவங்களுடைய பயணம் இருக்கும். ஓகே, இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தாங்கல்ல, அதாவது 6 வட மாநிலங்கள் சேர்ந்து ஒரு பிரதமரை உருவாக்க முடியுமானால் ஏன் நம்ம மாநிலத்திலிருந்து, குறிப்பாக தென்னிந்தியா தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் ஏன் உருவாக கூடாது? வரும் நாட்கள்ல நம்மளுடைய குரல் சட்டமன்றம் மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்திலும் ஒலிக்க வேண்டும் அப்படின்ட்டு வந்து சொல்றாருன்னா இதை எப்படி பாக்குறது? இல்ல, நான் ரேலோன் மீடியால வந்து ரொம்ப நாளாவே பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம் களத்தில் நிற்கின்ற பொழுது முதலில் தாவேக்கு ஆதரவாளர் என்கின்ற அடிப்படையில் பேசிட்டு இருந்தேன். அப்பவே நான் மிக தெளிவா சொன்னேன், 3ஆம் ஆண்டில் காலெடுத்து வைக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் முதல்வராக விஜய் அவர்களை அடையாளப்படுத்தும் அப்படின்னு நான் சொன்னேன். அது எப்போ, அது தேர்தலுக்கெல்லாம் அந்த இது களத்துக்கு முன்னாலே. அதுபோல களம் வந்து அதாவது முதல்வர் என்கின்ற அடையாளத்தை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு கொடுத்திருந்தது. அதுபோல முதலாக ஒரு பிரதமர் ஆவாருங்கிற கருத்தை வலுவாக பதிவிட்டதும் நான் தான். சில ஊடகங்களில் அதை அழுத்தமாகவே பதிவிட்டிருக்கேன். அதற்கு காரணம் என்னன்னா, அதுல சில சமிக்கைகள் இருக்கு. அதாவது எப்படி பாத்தீங்கன்னா, இப்போ கேரளாவில் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டுச்சு. ஜனநாயகன் படம் திரையிடப்பட்ட பொழுது அங்கு கூடிய கூட்டமும் அங்க அந்த மக்கள் ஓடி வந்து அந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று காட்டிய ஆவலும். அதுபோல ஆந்திரா, அதே மாதிரி கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த இடங்களில் எல்லாம் இளைஞர்கள் மத்தியிலே விஜய் என்கின்ற அந்த பெயருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு. அதுபோல வட மாநிலங்களில் தளபதி என்கின்ற பெயரை மையப்படுத்தி விஜய் அவர்களை அவர்கள் நேசிக்கக்கூடியதும், இப்படி ஒரு அதாவது முதல்வர் நமக்கு வரணும்னு அவங்க கூடி பேசிக்கிடக்கூடிய களங்களும் பரபரப்பாகவே பேசப்பட்டவை. அப்போ ஒட்டுமொத்தமா இந்தியாவை மையப்படுத்தி அனைத்து களங்களிலும் விஜய் என்கின்ற மந்திர சொல்லுக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறது. இந்த தாக்கம் வந்து தமிழகத்தோடு முடிந்து விடக்கூடாது. பெருந்தலைவர் காமராஜருக்கு பிரதமராக கூடிய வாய்ப்பு வந்தது. ஆனால் அவர் அதை விட்டு கொடுத்து விட்டு அமைதியாகி விட்டார். இல்ல, இப்ப விட்டு கொடுக்கலன்னா அவர் ஒரு லெவலுக்கு போயிருப்பாரு, கண்டிப்பா ஒரு பிரதமர் ஆயிருப்பாரு. ஆனால் அவர் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டாரு. அதுக்கு பிறகு தமிழகத்திலிருந்து பிரதமரான களம் மூப்பனார் அவர்களுக்கு ஒரு முறை வந்தது என்றும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை தடுத்து விட்டார் என்கின்ற ஒரு கருத்தெல்லாம் பேசப்பட்டது உண்டு. அதற்கு எந்த அளவிற்கு உண்மை பொய் என்றாலும் எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய தலைவர் மக்கள் செல்வாக்கோடு, எப்படி பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு அந்த சூழலில் இருந்ததோ அதே மக்கள் செல்வாக்கோடு எங்களுடைய தலைவர் பிரதமர் ஆவதற்கான களம் இருக்கிறது. அதாவது தேசிய நீரோட்டத்தை மையப்படுத்தி நகரக்கூடிய களத்தை நோக்கி தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது காலெடுத்து வைக்க தொடங்கி இருக்கிறது. அதன் பின்னணியை வைத்து பார்க்கின்ற பொழுது, கள நிலவரத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது விஜய் அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய களம் இருக்கு. அதை தான் ஆதவ் அர்ஜுனா அவங்க அந்த சட்டசபையில அழுத்தமா பதிவிட்டு இருக்காங்க. இப்போ இங்க இருந்து முடிக்கக்கூடிய வேலைகளே ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. அதுக்குள்ள டெல்லியை நோக்கி நகர்ந்தால் அப்ப இங்க இருக்கிற வேலையை பாதியிலே விட்டுட்டு போற மாதிரி இருக்கும்ல. இல்ல, இங்க இருந்து முடிக்கக்கூடிய வேலைகள் பாத்தீங்கன்னா
100 நாள் ஆயிருக்கு, 100 நாள் நெருங்கிட்டு இருக்கும். இந்த 100 நாள்ல தமிழக சட்டசபையில் அரங்கேற்றப்படுகின்ற தீர்மானங்கள், அங்கு சொல்லப்படுகின்ற செய்திகள், இவைகள் அனைத்துமே மக்களுக்கான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பெண்களுக்கு சரிசமமான ஒரு உரிமை கொடுக்கணும், அது 33% அந்த மசோதா நிறைவேற்ற வேண்டும் களங்கள் பேசப்பட்டு இருக்க நேரத்தில் பெண்களுக்கு 50% கொடுக்குங்கிற ஒரு நிலைப்பாடோடு இன்னைக்கு எங்களுடைய முதல்வர் விஜய் அவங்க அதுக்கு எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்தாக்கங்கள், அவ எங்களுடைய சகோதரி, எங்களுடைய அம்மா, எங்களுடைய பாட்டி, இந்த உறவுகள் தான் அதாவது நாட்டையே கட்டி அமைக்கிறாங்க. எனவே இந்த நாட்டை கட்டி அமைக்கக்கூடிய இவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா திட்டங்களையுமே அவர் அதை சரிப்படுத்திட்டே வர்றாரு. இந்த திட்டங்கள் இங்கு சரிப்படுத்தப்படுத்த அவருடைய அடுத்த நகர்வு டெல்லியை நோக்கி நகருவதற்கான களம் இருக்கு. அதனால்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் விஜய் என்கின்ற அந்த பெயருக்கு ஒரு பயத்தோடு அவங்க இருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடியுது. இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா வர 29 அல்லது 34 ஏதாவது ஒரு தேர்தலில் எதிர்பார்க்கலாமா? எப்படி, அதாவது எப்படி சொல்றதுன்னா அதுக்கான களம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் சில செய்திகள் நம்மையே நம்ப வைக்க முடியாத செய்திகளாக இருக்கும். அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சராக எங்களுடைய தலைவர் விஜய் வருவாரா அப்படின்னு கேட்டால் எங்களை மாதிரிப்பட்டவர்கள் அழுத்தமாக சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அதை சொன்ன பொழுது நீங்க பெரும்பாலான ஊடகங்களே எங்களை நையாண்டி பண்ணாங்க. என்னங்க வேற ஏதாவது கதை சொல்லுங்க, இதெல்லாம் நடைபெறக்கூடிய கதையா அப்படின்னாங்க. சில ஊடகங்கள் திட்டமிட்டு உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்ட ஊடகங்கள் கூட உண்டு. அது மாதிரி நாங்க போய் அந்த ஊடகத்துல பேச அமர்றோம்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களுக்கெல்லாம் நேரம் அதிகமாக கொடுப்பாங்க, அவங்க தலைவர்களை உயர்வா பேசினா அதை அங்கீகரிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நாங்க பேச ஆரம்பிச்ச உடனே இல்ல இருங்க அவங்க பேசிட்டு, இல்ல அவங்க பேசிட்டு அப்படிங்கிற களம் தான் இருந்துட்டு இருந்து. ஆனால் ஒட்டுமொத்தமாக களத்தை தேர்தல் களம் மாத்திச்சு. அப்புறம் சொன்னாங்க இது ஒரு மிரக்கல், ஏடிஎம்கே சொல்லுது, டிஎம்கே சொல்லுது, நாங்க நினைக்கல உங்களுக்கு இவ்வளவு பலம் இருக்குமா, நாங்க நினைக்கல. மக்கள் தான் அதை தீர்ப்பு எழுதக்கூடியவங்க. அது மாதிரி எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக மாற வேண்டும் என்பது இயற்கை எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு களம். அது 2031 நடைபெறுமா அல்லது அதுக்கு அடுத்த தேர்தலில் நடைபெறுமா என்பது களம் வேறு. ஆனால் இந்தியாவின் பிரதமராக தமிழகத்தை சார்ந்த விஜய் என்கின்ற அந்த மந்திர சொல் அமரும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.